கைஸ் நண்பா அவங்க எல்லாருக்கும் எனக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்டேட் வரப்போகுதுன்னே சொல்லிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன நாள், தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை 1. ஸோ தமிழ் வருடப்பிறப்பு முன்னிட்டு எம்டி சார் பல விதமான விஷயத்த வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிறுவனத்தில் ஏகப்பட்ட அப்டேஷன் போயிருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட நம்மளுடைய கம்பெனியில் 250க்கு மேற்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா அத்தாரிட்டிக் மெம்பர் ட்ரைனிங் எடுத்து நம்மளுடைய கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கம்பெனியில் ஏகப்பட்ட அப்டேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்தில் சிஎம் பிளான் அப்கிரேட் பண்ணியிருந்தால் கேஷ் வாலெட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகும் நமக்கு, அதாவது டேரெக்டில் ரெஃபர் பண்ணியிருந்தால் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் வாலெட்டில் 6000 ரூபாயும், ஸோ அவங்களுக்கு டெய்லி அதாவது 200 ருபீஸ் வந்து டெய்லி ஆட்ஸ் வாலெட்லேயும் வரும் அப்படின்ற அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ரூலு. இப்போ இருக்கிற அப்டேஷன் வந்து தகவல் வந்து வெளியே இருக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து சிஎம் பிளான் வந்து அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேரெக்டில் வந்து கேஷ் வாலெட்டில் 7000 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற அப்டேஷன் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ கரெக்டாக வந்து தகவல் வெளியாகலை. எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணக்கு கிளியராக வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா சிஎம் பிளானை அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஹெர்பலோட சித்தா ப்ராடக்ட்டு நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வந்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎம் பிளான் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெர்பலோட ப்ராடக்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூல் வந்துட்டுருக்கு. எலெக்ஷனாக முடிஞ்சதுக்கப்புறமா சிஎம் பிளான் யாராச்சும் நீங்கள் பிளானை அப்கிரேட் பண்ண தந்தால் ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பிளான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓஎம்ஓ பிஎம்மில் நீங்கள் பிஎம்மில் இருந்து சிஎம்முக்கு யாராச்சும் அப்கிரேட் பண்ண தந்தால் ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டேரெக்ட் டவுன்லைனில் நீங்கள் யாராச்சும் சிஎம் மெம்பர் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் வாலெட்டில் 7000 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுடைய டேரெக்ட் டவுன்லைனில் யாராச்சும் சிஎம் பிளான் அப்கிரேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 6000 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7000 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சிஎம் பிளான் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு சித்தோட ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்டி சார் வந்து நாளைக்கு வீடியோவில் கிளியராக சொல்லுவார். ஸோ பல விதமான அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேஷ் வாலெட்டில் 6000க்கு அப்புறம் 7000 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஆட்ஸை வந்து பார்க்குறப்போ ஸோ ஆட்ஸ்லாம் பார்த்து ஏர்ன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சிஎம் பிளான் அப்கிரேட் பண்ணவங்களுக்கு டேரெக்டில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸில் 200 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதுலேயே என்ன சேஞ்சஸ் வந்துட்டுருக்கா அப்படின்று நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் கேஒய்சி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பெண்டிங்காக இருக்குது. சார் பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து நிறைய பேர் அப்டேட் பண்ணிட்டாங்க, ஏன் சார் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது, அது வந்து சில பேருங்களுக்கு வெரிஃபை ஆகிருக்கு, சில பேருக்கு வந்து வெரிஃபை ஆகலை அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ குறிப்பிட்ட மந்த்லிக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்மெண்ட் சைடில் அப்ரூவல் வாங்கிட்டு தான் ஸோ பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்டோட ரூல் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எந்த ஒரு மார்க்கெட்டிங்லேயும் பேங்க்லேயும் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான், எலெக்ஷன்லாம் முடியாததுக்கப்புறம் முன்னாடி வந்து யாருக்கும் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கவர்மெண்ட்டோட ரூலு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆகிய மொத்தம் ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து ப்ராப்பராக வழக்கம் போல் வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துருக்கு. ஸோ எம்டி சார் தெளிவாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பல விதமான அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது. ஸோ ஓகே நண்பா, இதான் அந்த ஒரு வீடியோட அப்டேட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து என்ன மாதிரி வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை. சரி நண்பா, பாய்.